யாருப்பா? இடம் சொத்து பத்திரம் சொந்தமாக காட்டு வந்தது. ஏம்மா நீங்கள் இருங்க, பொட்டல் புதை நீங்கள் புதையல் எடுக்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியாது. கர்மசாமிக்கு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பிள்ளை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா. ஏன்னா நீங்கள் எந்த ஊருண்ணே உங்களுக்கு? உட்காருங்க. என்னப்பா பிள்ளைக்கு? என்ன வேணும் பிள்ளை? யாருக்கு? யாரால? பக்கத்தில் வா. என்ன படித்தான் பையன்? கண்ணமுடு, கால் வந்துட்டு வா. ஆன்லைனில் எதுவும் விளையாடுதானா? கிங் 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 சீட்டாடுறது மாதிரி சூதாடுற மாதிரி தெரியுது. முட்டாப்பையா பல லட்சத்தை இழந்திருக்காண்டா உன் பிள்ளை. அவன் மண்டையை திருத்தி இழந்த செல்வத்தை பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்து அவனை அதில் நிறுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. அடிக்கடி கம்ப்யூட்டரை பார்க்கான், ஃபோன்லேயே கெட்டு போகக்கூடிய ரூட்டை பூரா வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது? கண்ண முடிக்கா. பல லட்சங்களை இழந்துட்டியடா செல்லமே. கர்மசாமிக்கு பாப்பா இந்தா, இனி அந்த விளையாட்டு நடக்காது. இழந்த செல்வத்தை சூட்சமாக உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன். வெற்றியடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். வாழ்க. வயிறார சாப்பிடுப்பா. தொழில் தடையாக இருக்குன்னு மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? தொழில் தடையாகிற எந்த ஊருடா உனக்கு? என்ன தொழில் தம்பி பார்க்குறீங்க? கால் வந்துட்டாங்க. கவர்மெண்ட்டு தண்ணியா நம்ம நாட்டு தண்ணியாப்பா? அதான பார்த்தா தண்ணி நகலை பயந்துட்டேன்டா. வேற ஒன்றும் இல்லை, இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. பியூரிக்ஸ் வாட்டர்லாம் வைக்க தெரியுமா? நிறைய கேனு மிஷின்லாம் தொங்குதே, வா வேலையாது. இன்னொரு கால் வந்துட்டு வா. யாரு? இவங்க அப்பன். இப்போ 9 மாதத்துக்குள்பட இந்த தொழிலில் உனக்கு வெறுப்பும் வேதனையும் வந்துருச்சு. உன்ன மாதிரி அவேர்னஸ் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டான். அதனால் உன் தொழில் கொஞ்சம் டல்லாகிடுது, போட்டி ஓடிடுது. அதனால் கர்மசாமி, இது சம்மந்தமாக கொஞ்சம் பணமெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் பட்டிருக்கேனே, நான் மீண்டு வந்துடுவேனா? அதுக்கு எனக்கு வழி வேணும். அல்லது இன்னொரு அடிஷனலான தொழிலை எனக்கு காட்டி அதுக்கு எனக்கு பணம் கொடுத்துருப்பான்னு நீ உரிமையோடு கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நம்ம தானே நம்ம பிள்ளைய வாழ வைக்கணும், வேறு யார் வைக்க முடியும்? வெற்றி மாலை கொடுப்பா. கர்மசாமிக்கு வாடா. அருமையான மாலையை கொடுத்துருக்கிய. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள், சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். இந்த மாலை சிவகங்கையிலிருந்து வந்த மாலை. அப்படிதானப்பா? நீ கொண்டு வந்தியோ? சிவகங்கை தானே உனக்கு ஊர். சபாஸ். பார்த்தியாடா, சிவபெருமானும் அன்னை சக்தியும் உனக்கு வெற்றி மாலை கொடுக்கிறார்களப்பா. கர்மசாமிக்கு இந்தா, செல்வத்தை பெறுவாய், புதிய தொழிலும் அமைப்பாய், நிறைந்த பணம் பெறுவாய் மகனே. வாழ்க்கை. வயிறார சாப்பிட்றா என் செல்லக்குட்டி. சந்தோஷமா இருக்கு. கட்டி மாத்திருவான், தைரியமாயிரே. கணவனும் மனைவியுமாக வந்தது யாரப்பா? ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி. காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குலதெய்வம். மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. எப்படி எழுதியிருக்கான் பார்த்தியா பாட்டு? பிள்ளை இருக்கா உங்களுக்கு? வேணுமில்ல? கால் வந்துட்டு வாங்க. அப்பப்பம் கடித்துக்கிடுகிறார்கள். ஏன்டா அப்பப்போ அப்புறம் 2 சண்டை கிட்ட போட்டுக்கிட்டு மூஞ்சி மார்க்கெட்டையும் தூக்கிக்கிட்டு இருக்கிய? அந்த மனநிலைகள்லாம் மாற்றணும். இது என்ன மாதம்?
உன்னுடைய ஏட்டு சோடியை எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் கண்ண மூடி உட்கார பார்க்கலாம். உனக்கு உடன் பிறந்ததில் பொம்பளை பிள்ளை உண்டா? கூட பிறந்த அக்கா இருக்காளா? அண்ணன் மட்டும்தான், சகோதரி உனக்கு கிடையாது. 1 2 3 4 5 6. சனி பகவானே, நீங்கள் வரீங்களே, புத்திர சந்தான பக்கத்தில் ஆம்பளை பையன் பிறப்பான். காலில் வந்துட்டு வாங்க. ஐப்பசி ஐப்பசி ஐப்பசி. அப்பா முருகா, பக்கத்தில் வாங்கப்பா, பக்கத்தில் வாங்க. வருகின்ற சஷ்டிக்கு பின்னாலே உன் கர்ப்பத்தில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளைக்கு மயில் வாகனன் என்று பெயர் வைப்பாயாக. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அந்த மகன் தாயுடைய ஜீன் அவனுக்கு அதிகமாக இருக்கும். தந்தையுடைய திறனும் தாயினுடைய மனமும் பெற்றவனாக இருப்பான். வெற்றியடைவான். இடைப்பட்ட காலத்தில் அவன் படித்து முன்னேறி IPS ஆக இருப்பான். எப்படி இருப்பான்? IPS இருப்பான். வெற்றி அடைவாய், நலம் பெறுவாய், ஆனந்தமும் அருள்வாய். புண்ணியமாக இரு செல்ல மகனே. நல்லா இருக்கும். வயிறார சாப்பிட்டு போங்கடா. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு. 1 2 3 4 5. கோர்ட்டில் வழக்கு யாருக்கு இருக்கா? நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்றத்துக்கு குதிரை போத யாரு? வழக்கு. மனைவியுடைய உடல்நிலை பற்றி காட்டு வந்தவங்க உண்டா? என்னப்பா அது? எதிர்பார்க்காம கால் வந்துட்டு வா. உன் பேர் என்ன? அது என்ன பக்கீரிசாமின்னு பேர் வைத்தார்கள்? அப்பா அம்மாவை கேட்கணும். என்ன எப்படி கேட்கலாம்? ஓம் பொண்டாட்டிக்கு வந்த நோய் ஒன்னால தானடா, உன்னையத்தான் நினச்சி ஓயாமல் புலம்புதாடா. உண்மைதானடா தம்பி? காலில் வந்துட்டு வா. வேற ஒன்றும் இல்லை, மனசு தான். என்ன சோமா இருக்கலா? உன் மனைவியினுடைய உடல்நிலையை பார்த்தேன், ப்ரெஷர் பாயிண்ட் அதிகம் கூடுதலாக இருக்குது. அப்பப்போ தலையில் ஒரு சைடு வலி வேதனை தோன்றி பித்தம் இருக்க மாதிரி வாமிட் ப்ராப்ளமும் தலை சுற்றும் வருது. அதனால் என்னத்தையாவது விடாமல் குறைச்சி பேசிடுதா. இதெல்லாம் நடக்கு. இது ஏன் ஏற்பட்டது என்று கேட்டால், உன்னுடைய வருமானம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய குடும்ப நிலை, இவை அனைத்தும் அவளால் தாங்க முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. ஆனால் செய்வன வைவன கோளாறு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இதை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சா போதும். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? என்னது அது? உன் பேர் என்னடா? பக்ரிசாமி. உங்கள் தாத்தன் பேர் என்னடா? 1 2 3 4 5 6 7. 4வது தலைமுறை. மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள். தொட்டியம் பகுதியிலே உனக்கு சொந்தம் யார் உண்டு? உங்கள் தாத்தன் 4வது பரம்பரைக்காரன் அங்கே தான் இருந்தான். மதுரை வீரன் தான் உனக்கு ஒரிஜினாலிட்டியான தெய்வம். காப்பவன் கருப்பசாமி, கும்பிடுறவன் மதுரை வீரன். போ, நீ வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடுனா இதயத்திலே வச்சு கும்பிடு. போ, இதயத்தில் வச்சு கும்பிட்டா கோயில் செலவு கிடையாது. கால் வந்துட்டு வா. போ. கர்பசாமிக்கு என்னடா ஜபா, உண்மையா இல்லையா? கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்ப்பா? பெண் மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தவர்கள் மன்னார்குடி. யார் அது? என்னம்மா பொம்பளை பிள்ளைக்கு என்னம்மா? உனக்கு என்ன கேட்கணும்? வா, கால் வந்துட்டு வா. யாருன்னு கேட்கணுமா? கேட்டு பார்க்குறேன். உங்கள் குடும்பத்தில் முன்னால் பரிதாபமாக இறந்தவர்கள் யாரும் உண்டுமா? எப்படி இறந்தாங்க? கேன்சர் வந்து துடிச்சு. கால் வந்துட்டு வா. வணக்கம் மச்சான், சும்மா இருக்கீங்களா? கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். 2 கேள்வி கேட்டுக்கா மகளே. என்ன வேண்டும்? காதல் கனிந்து வரன் கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்காமா?
நல்லா இருக்கேன். இன்னொருத்தனை கால் வந்துட்டு கனவு கண்டேன் நான் கனவு. சிவகங்கை சீமை படத்தில் உள்ள பாட்டு இது. அதில் வீரப்பா கிடையாது, டிகே பகவதி உண்டு. என்னென்ன டிகே பகவதி, டிகே சண்முகம், ஆமாம் உண்டு. என்ன வீரப்பா உண்டு, அவர் தான் சகோதரன். அதை தான் நீங்கள் ரசித்திருக்கேன், அந்த சிரிப்பில் கண்டுக்கிட்டேனே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. வாமா. என்ன என்ன சண்டை? என்ன பேசுகிற? சந்தேகப்பட்டு பேசுகிறாரா? அவர் உன்னை பற்றி தவறான சிந்தனை அவர் உள்ளத்துக்குள்ளே இருந்திருக்கு, புரியுதா? அவர் சந்தேகப்படுறத பற்றி அவருடைய மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி பேசுகிறாரு நீ நினைக்க. சில பேர்கள் சொல்லி கொடுத்து பேசுகிறாரு. அவர் மனநிலைகளில் இருக்கிறது உண்மையா என்று நான் பார்த்தேன், கண்டிப்பாக இல்லை. வீணாக ஒரு பெண்ணை சந்தேகப்படுவது இந்த உலகத்தில் பாவம் என்பதை உணர்த்தி அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான். இன்னதென அருகிலார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழில் கரிவாய் பகர்ந்தார் நம் அருள் வள்ளல். உன்னுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் அடக்கிக்கணும், கோவப்படுறதை குறைச்சிக்கணும். இதெல்லாம் பெண்ணுக்கு முதல்ல தேவை. பழங்காலத்திலேருந்தே நம்முடைய ஜீனில் பெண்களெல்லாம் அடங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய கருத்து. ஆனால் புதுமை பெண், புரட்சி பெண்ணுன்னு வரும்பொழுது நமக்கும் சம உரிமை இருக்குன்னு போராடினா பிரச்சனை. உன் புருஷனுடைய மனத்தை மாற்றி தாரேன், தகராறு இல்லாமல் வாழ வச்சு தாரேன், புரியுதா? இந்த அப்படி கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் மூடு. இந்தா இனிமேல் சமாதானமாக வாழ்வேன். நல்லா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. மானாமதுரையிலே, மானாமதுரை யார்ப்பா? மானாமதுரை, மானாமதுரை, மருவுதன மதுரை, மானாமதுரை வந்திருக்கலாம். மானாமதுரை, மானாமதுரை இருந்தாங்க. சிவகங்கை, சிவகங்கை வாங்க. சிவகங்கை, சிவகங்கை, சிவகங்கை வரட்டும். உன்னைத்தான் நான் அறிந்தேன், என் மன்னவனை யார் அறிவார். எந்த ஊரு? அக்கா உனக்கு எந்த ஊர்? சிவகங்கை மாவட்டம் தான். எந்த ஊர் அது? எடைக்காட்டல். அது நிற்கலாம், பக்கத்தில் தான். கால் வந்துட்டு வரலாம். வேணும் தாமரையில். அண்ணே, நீங்கள் மாவட்டத்தை சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லைகள் அப்படி கிடையாது, சரியா? உங்களுக்கு உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனைவியினுடைய ஆழ்மனம் இப்போ மெல்ல மெல்ல அடங்கி இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனக்குழப்பமும் நடக்கு. இந்த குழப்ப நிலையிலிருந்து மாற்றி உன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வாப்பா. வேற என்ன வேணும்? மகள். வேற வழி திரும்பாமல் பார்த்துக்கிறேன், உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். இந்தா மகனே, ஆனந்தமாக இரு. கால் வந்துட்டு வாமா. கண்ணுடை நாயகியே. காளியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? காளியம்மா இருக்காளா? மாரியாத்தா இருக்காளா? சின்ன கருப்புசாமி பெரிய உங்களுக்கு உத்தரவு இல்லை, நீங்கள் அங்கே இல்லைங்க. காளியாத்தா எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. நமக்கு அடையாளம், நம்ம அடையாளம் கரெக்டாக இருக்கணும்ல, அது முக்கியம் இல்லையே. பேப்பர் இன்னும் கொஞ்சம் பேப்பர் போடுப்பா. அவர் உட்காந்து இதுக்கு படிச்சுக்கிடுவார்ல.
என்னடா வேணும்? வேணுமா? ஆ ஆ கடமுடு. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. அடிக்கடி படப்பட போகிறது உனக்கு? ஆமாம், உச்சிலிருந்து உடம்பெல்லாம் வலி எடுக்கு, சோர்ந்து படுக்கிறது மாதிரி தோன்றுது, 2 இடுப்புகளும் வலி வேதனை தாங்க முடியாமல் இருக்குது. அதுக்கு இதயத்தை போய் டெஸ்ட் பண்ணியாப்பா? என்ன சொன்னாங்க? காலில் வந்துட்டு வா. அவங்க சொன்னதை தான் நான் சொல்லுறதுனால நான் சொல்கிறது அவங்க சொல்கிறானே, கேட்கணுமா வேண்டாமா? வா, முதல்ல உன் பையன் உன் சொல்ல கேட்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா? உண்மையா இல்லையா? அவன் மனது கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. அவனை கொஞ்சம் சரியாக்கி உன் இஷ்டப்படி உன் கண்காங்க அவனுக்கு கல்யாண காட்சியை நடத்தி வாழ வச்சு தந்தா போதுமில்ல. அதுக்கு முன்னால் நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடுமோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்க. நீ பயப்படவே வேண்டாம். உன் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. உன் பேரம்பேத்தி எடுத்து நீ நல்லா கொஞ்சம் அதை என் கண்ணால் பார்ப்பேன். நல்லா இருடா, உன் பையனுக்கு கல்யாணம் நடத்தி தரேன், ஜெயிச்சு தரேன், கடன்களையும் தீர்த்து செம்மையாக வாழ வைக்க. நல்லா கை கொடுறா தம்பி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சிவகாசி. தம்பி வா, நல்லா இருக்கியா? என்ன தொழில் பார்க்குறே? ஆ, கால் வந்துட்டு வா. ஆசியன் பெயிண்டா ஓசியன் பெயிண்டா? ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்டு பெர்ஜர். அது இந்தியன் மாடலா? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அப்படியா? ஆ, 1.5 வருஷமாக இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் நிறைய இருக்குது. இன்னொரு பிரான்ச்சு போடலாம்னு நினச்சா அதில் கொஞ்சம் லாக் ஆகிடுது. உண்மையா இல்லையா? இதில் சில செக்கு டீலிங்கெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பத்தை உருவாக்கி சில பேர்கள்ட்ட கடன்பட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கிறேன். ஒரு இடம் சம்பந்தமாக சிந்தனையை செய்து அதை எப்படியாவது கையடிச்சுட்டா அந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறேன். நடக்க மாட்டுக்கு. நடத்தி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா, அடிப்போம் ஜம்முன்னு. என்ன இந்த பேட்டை சரக்கு வாங்காம விடக்கூடாது. என்ன மத்தியானம் வந்து சரக்கு வாங்கி தந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிரு. இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் வைடா, கடனை தீக்கிறேன். நல்லா இருக்கு தம்பி, போ. இந்தா பணம் வேண்டாம் வேண்டாம். என்னடா பிள்ளை நீ எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேணும். என் பிள்ளைய பாரு, தங்கமாக இருடா, போடா. ஏலே எங்கே வா, இன்னொரு பொம்பளை கூட வரல. யாருல? சரி போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. ஏன் போயிட்டு வா, போயிட்டு வா. நல்லா நல்லா வச்சுக்கா. கர்மசாமிக்கு உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லலாமா? அதே சிவகாசி எல்லை கருப்பசாமி ஐயா, என் மகனுக்கு அடிக்கடி கேஸ் போட்டு குழப்பத்தை பண்ணுறாங்க. அதுலேருந்து மீட்டி என் சொத்தை காப்பாற்றி கொடுக்கணும் ராஜா அப்படி கேட்டு வந்துருக்கான். கால் வந்துட்டோப்பா, வெண்ணி கொடுப்பா. நீ சாச்சாப்பா, தாத்தான்னு சொல்லல. டேய் தாத்தா, தாத்தா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பையன் எதுவும் ட்ரேடர்ஸ் பண்ணானா? ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணானா? ஷேர் மார்க்கெட்டில் தவறாக போய் எத்தனை பேர்கள் தற்கொலை பண்ணி செத்துட்டாம்னு உனக்கு தெரியுமா? நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும். இப்போ உன் பையன் லாக் ஆகிட்டான். அவனை நம்பி பல 1000 கோடிகள் வேஸ்ட் ஆகிடுது. அவனை அதிலேருந்து காப்பாற்றி இழந்து போனவர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஏம்மா உனக்கு ஊர் சிவகாசி இல்லையே? எந்த ஊர்? நான் சிவகாசியை தானே கூப்பிட்டுருக்கேன். நீ பிறந்தது எங்கம்மா? வாழ்வது எங்க? இந்தாப்பா உன் பையனுக்கு அடுத்து சிறை தண்டனை இல்லாமல் காக்கிறேன். அவனை சென்னைக்கு சென்று வேலையை வாங்கி கொடுக்குறேன். வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி சட்டம் உனக்கு உதவி செய்ய வைக்கிறேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாமா. யாருக்குமா திருமணம்? கால் வந்துட்டு வா.
வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? சிவகாசியில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? ஃபுட் செக்ஷன். நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க? அவங்க அங்கே தள்ளி நிற்குமா. நீ என்ன தொழிலாக பார்க்க? என்ன வேலைக்கு? ஆ, கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. என்ன கப்பலில் நீங்களாம் போகணுமா? சிவகாசி மெயின் ஸ்டாப்பில் இருந்து 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என் குதிரை போகுத. எந்த ஊர் உங்களுக்கு? நான் சொல்கிறேன், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் மெயின்லேருந்து? 4 கிலோமீட்டர் ஓடுது உங்கள் வீடு. சரியா? கால் வந்துட்டு வா. போகிற வழியிலே கருவேல முள்ளு காடு இருக்குதக்கா. இருக்கா? அதை தாண்டி போனா ஐயனார் ஒரு சாமி வாராரக்கா. இருக்காரா? உன் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், என் தங்கை காளி இருப்பாள. இருக்காளா? எல்லையில் போய் பார்த்தேன், நான் கர்ப்பசாமி ஒரு பக்கம் இருப்பேன். கால் வந்துட்டு வா. இருமா இருமா, எங்கேயும் பேராதம்மா. உன் பையன் உன் சொல்ல கேட்குறானாக்கா? அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும். அவன் இஷ்டப்படி ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனையா? ஆ, வரட்டும் போதுவா. கண்டம் முடுக்கா வர வைக்கிறேன். ஏன்னா அவன் விதி அது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்ப்பசாமிக்கு இந்த தை மாதத்துக்குள்ளே நடந்துடும். சந்தோஷமாக இரு, அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். நிறைய பணத்தை இழந்திருக்கான் அவன் பையன். அதையெல்லாம் நான் மீட்டித்தரேன் மகளே. இந்த வெற்றி அடைவாய். வயிறார சாப்பிட்டு போ. கணவன் மனைவி சிவகாசி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் சில தீய சக்திகளால் உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தாய். இப்போ கொஞ்சம் கடன்களும் மயர தூரமும் இருக்குது. இவைகளை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஒரு வியாபார ஸ்தாபனம் வைக்கலாமா? என்ன வைக்கலாம்? நான் தான் வியாபார ஸ்தாபனம் கத்துன்னு கத்துனேன். நீங்கள் கண்டுக்கிடவே இல்லை. முதல்ல நைட்டில் டிஃபன் சென்டர் வைங்க, என் பேரை போட்டு வைங்க, என் போட்டாவையும் போட்டுக்கோ. எல்லா மக்களும் உன்னை நாடுவார்கள். ஒவ்வொரு நாள் நைட்லேயும் 15,000க்கு குறையாமல் விற்று தாரேன். வெற்றி அடைந்து வா. அவனுக்கு வேலை கிடைச்சிரும், சந்தேகமே இல்லை. என் உத்தரவில் தானே போயிருக்கிறான். மாத சம்பளம் தர்மம் செய்ய சொல், புண்ணியம் அடைவாய். சென்று வா. வாடா தம்பி, கால் வந்துட்டு வாடா. என்னடா தாயத்தெல்லாம் போட்டுருக்கிறே. கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் திறந்திடும். கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். கால் வந்துட்டு வாங்க. தாயித்து அம்மா தாயித்து. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இளைஞ பாட்டு. உடனே பட்டுக்கோட்டைன்னு எழுச்சிடாதீங்க.